ஐயோ ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் நந்தகுமார் சமோசா முகா. ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய லைஃப்பில் எல்லாருமே பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணணும், நிறைய விஷயங்கள் பண்ணணும், ஸோ நமக்கு நிறைய நடக்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே நினைப்போம். அந்த மாதிரி தான் எனக்குமே நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும், மக்களை நம்ம என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. ஸோ நமக்கு நிறையா பேர் கிடைக்கணும், புகழ், அந்த மாதிரி எனக்கு எதுவுமே கிடையாது. நம்மளால என்ன முடியும், நம்மக்கிட்ட என்ன டேலண்ட் இருக்கோ அதை மக்கள்கிட்ட கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சி 2024 November 1 நினைக்கிறேன் அப்போ ஸ்டார்ட் பண்ணது. ஸோ இந்த ஒரு குறுகிய காலத்தில் இந்த அளவுக்கு ஒரு பெரிய ரீச் அதெல்லாம் நான் எப்பவுமே எதிர்பார்க்கல. இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு எவ்வளோ நன்றிகள் சொன்னாலும் பத்தாது. ஏன்னா நீங்கள் என்கரேஜ் பண்ணது, நீங்கள் போட்ட கமெண்ட்ஸ் ஒவ்வொன்றும் தான் என்னை அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு நிறையா என்கரேஜ் பண்ணுச்சு. அண்ட் ஆல்சோ ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ எனக்கு ஃபர்ஸ்ட் அவார்ட் கொடுத்துருந்தாங்க சினி உலகம்னு. ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ரீசெண்ட் டைம் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ஒரு வீடியோவை நம்ம ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் வச்சுருந்தேன். அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள்லாம் நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். மெயினாக அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண அந்த ஐயையோ அப்படின்ற வேர்ட். ஐயையோ அப்படின்னு சொன்னால் எல்லா வீட்லேயுமே ஏய் ஐயையோலாம் சொல்லக்கூடாது என்ன அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவாங்க அம்மா அப்பா எல்லாருமே. ஆனால் அந்த ஒரு வேர்டை அதை ஒரு பாசிட்டிவாக மாற்றி அதை போகிற இடத்துல எல்லா இடத்துலையுமே இப்போ ஒருத்தவங்க பேசினா கூட எனக்கு அந்த ஐயையோ சொல்லுங்களேன் அப்படின்னு, சின்ன பசங்கன்னு இல்லை பெரியவங்க முதற்கொண்டு அதை கேட்குறாங்க. ஸோ அதை ஒரு பாசிட்டிவாக மாற்றி அந்த அளவுக்கு ஒரு சிலர்லாம் அந்த சில வீடியோஸில் அந்த புறம்போக்கு அப்படின்னு யூஸ் பண்ணியிருப்பேன். அது ஒரு ஃபன்னுக்காக மட்டுமே தான், யாரையுமே ஹர்ட் பண்ணணும் திட்டணும் அப்படி கிடையாது. அந்த ஒரு வார்த்தையும் ப்ரோ எனக்கு சொல்லி காட்டுங்க ப்ரோ. இன்னும் சில இந்த 2K கிட்ஸ்லாம் இந்த சோ அப்படின்னு இந்த என்ன அது காதல் வீடியோ அப்படின்னு ஒன்று பண்ணியிருந்தேன். அதில் அந்த ராகி மால்ட்னு ஒரு கேரக்டர். ஸோ அந்த கேரக்டர் சோ அப்படின்வாரு. அந்த மாதிரி விஷயங்கள் அதை தப்பான ஒரு வார்த்தையாக இல்லாமல் அதை அழகாக பாசிட்டிவாக இது எல்லாமே ஒரு யூஸ் பண்ணி அதை எனக்கு கேட்குறப்போ, நீங்கள் என்கிட்ட கேட்குறப்போ ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. ஓகே, இந்த ஒரு வேர்டு தப்பான வேர்டு ஐயோ அப்படின்னு சொல்லக்கூடாது சொல்லுவாங்க. நான் அதையுமே அழகாக பாசிட்டிவாக மாற்றிட்டீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தான் என்னை இங்கே கூட்டிகிட்டு நிறுத்திருக்கு. ஸோ அந்த அவார்ட் வாங்கினது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஒன்று பண்ணி நமக்கு ஒரு ரெகக்னைஸ் கிடைக்கிறப்போ அது அந்த ஃபீல் சொல்லவே முடியாது, அது அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ அப்படி இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு வீடியோ உங்களுக்கு நான் காட்டணும் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, சிலர் பார்க்காம இருந்திருக்கலாம். ஸோ அந்த வீடியோ உங்களுக்காக. கியூட்னஸ் மேக்ஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அவார்டு பேரே பார்த்தீங்கன்னா இது ஒன் மேன் ஷோ தான். இந்த ஒன் மேன் ஷோக்காகவே இந்த அவார்டை கொடுக்கலாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அது எப்படி ஒன் மேனே இவ்வளோ விஷயங்கள் பண்ண முடியும்? ஏன்னா இந்த ஒன் மேன்குள்ள பல மேன் வாழறாங்க, பல உமனும் வாழறாங்க அப்படின்னு தான் சொல்வேன். வாட் அன் அமேசிங் டேலண்ட், வாட் அன் அமேசிங் ஜாய். இவர் ஸ்க்ரீனுக்கு வந்தாருனாவே இவரை நம்ம அப்படி ஸ்வைப் பண்ணி பார்க்கும்போது இன்னும் 2 தடவை இவரோட சஜஷன் வரணுமே அப்படின்னு ஆசைப்பட்டுட்டே இருப்போம். ஆமா, திரைக்கதை, வசனம், டான்ஸ், மியூசிக் எல்லாமே இந்த மனுஷன் தான். இந்த மனுஷன் வந்தாலே ஐயோ பேரே வித்தியாசமா இருக்கும், ஸ்டைல் டிஃபரெண்டா இருக்கும். அந்த ஒன் மேன் ஷோ அப்படின்ற இந்த விருது யாருக்கு போக போகுது? அடியே தங்க குட்டியே, உங்களுக்கு தான் இந்த அவார்டு. அது யாருன்றத பார்த்துக்கலாம். Can we have a look at the winner of the one man show? Natural Presence Cine Ulagam Digital Awards One Man Show Samosa Muka Nandakumar. ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலுடன் லெட்ஸ் வெல்கம் சமோசா மூகா. சமோசா முக்கான்னு சொல்றோம். ஆனா அவரோட உண்மையான நேம் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இது ஒரு அடையாளமே மாறினதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு நந்தகுமார்ன்ற பேர் மறைஞ்சிருச்சு, எல்லாருக்குமே இப்ப சமோசா முக்கா தான் தெரியுது. இது எப்படி பாக்குறீங்க? பாசிட்டிவா பாக்குறீங்களா? ஆக்சுவலி ரொம்ப நர்வஸா இருக்கு. எனக்கு ஃபர்ஸ்ட் அவார்ட், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ. சமோசா முக்கா அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணது ஒரு ரேண்டமா ரஜினி முருகன் மூவியில் நம்ம சூரி சாரும் சிவகார்த்திக் சார் உட்காந்துருப்பாங்க. அண்ணன் ஒரு ரூபாய் வாங்கிட்டு வர சொன்னாருடா அப்படின்பா. ₹1 எடுத்து வைப்பான். இந்த ₹1 பெரிய ரூபாய் போய் அடிக்கிறது இல்லடா சம்சா முக்கா அப்படின்னு. ஸோ எனக்கு அது டக்குன்னு ஒரு ஸ்ட்ரைக் ஆச்சு. நல்லா இருக்கு இந்த பேர், ஒரு மாதிரி யூனிக்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரேண்டமா வச்சாச்சு.
அந்த பேரை வச்சு ஒரு 1 வீக்ல எனக்கு மூக்குல ஆபரேஷன் பண்ணாங்க. அச்சோ. இல்ல சீரியஸா நார்மலா சொன்னாரு மூக்குல ஆபரேஷன் பண்ணாங்க. ஸோ அப்படியே எனக்கு எக்ஸாக்டா அது அப்படியே சிங்க் ஆயிடுச்சு. ஸோ ஓகே அப்படியே சமோசா மூக்கானே இருக்கட்டும் அப்படின்னு வச்சது. ஆனா இந்த அளவுக்கு ஒரு பெரிய ரீச் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்து என்ன பேசுறதுன்னு தெரியல. நான் நிஜமா சொல்லட்டுமா, நந்தகுமார் அப்படின்ற ஒரு முகம் தான் இப்ப நான் பாக்குறேன். இந்த சமோசா மூக்கா அப்படின்றது வேற யாரோ, நீங்க இப்ப நந்தகுமாரா பேசிட்டு இருக்கீங்க. இந்த சமோசா மூக்கை கொஞ்சம் கொண்டு வரீங்களா? ஏன்னா அந்த கேரக்டர் நேசிக்கிறவங்க எக்கச்சக்கமான மக்கள் இங்க இருக்காங்க. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு அந்த சமோசா மூக்கை கூட்டு வாங்கப்பா. இல்லை ஆக்சுவலி இது எப்படி ஸ்டார்ட் பண்ணதுன்னு சொல்லலாமா? ரேண்டமா என்னோட ஃப்ரெண்ட் கிறிஸ்டன், அவர் தான் என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட். எல்லாருக்குமே ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி வேர்ல்டு மென்ஸ் டேன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு ஒரு வீடியோ எடுத்தோம். எடுத்துட்டு இது ஒரு மாதிரி ரேண்டமா போயிட்டு இருக்கு, நம்ம கொஞ்சம் யூனிக்கா ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தோம். யூனிக்கானா எந்த மாதிரி போகலாம் அப்படின்னு. இந்த ஊர் சைடு பாட்டி எல்லாம் இருப்பாங்க. அவங்க வந்து சொல்லுவாங்க இல்லையா, அந்த சிசிடிவி கேமரா மாதிரி அடியே இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகும். அப்போ எனக்கு வந்து தோணுச்சு நம்ம இப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே எப்படி பண்ணலாம்? ஃபோன் தான் இருக்கு, ஸ்டாண்ட் எதுவுமே இல்லை. ஒரு பைக் டயர் கீழே வச்சுட்டு உட்காந்துட்டோம். என்ன பண்ணலாம் அப்படின்றப்போ பேர் எதுவுமே இல்லை. ரேண்டமா நம்ம ஏதாவது ஊர் சைடில் மீனாட்சி காமாட்சின்னு இருக்கும், காமாட்சின்னு வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணோம். சும்மா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் அடிய இந்த பக்கத்து வீட்டுல வெண்ணிலா இருக்காங்க, ஓடி போயிட்டாலாண்டி நேத்து. ஸோ இப்படிதான் ஸ்டார்ட் பண்ணது. அந்த வீடியோ ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 2 daysல 1 million. ஒரு பெரிய ஒரு ஷாக், என்ன இவ்வளோ ஒரு வரவேற்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு 50 எபிசோட் கிட்ட பண்ணி அடுத்து தனியாலாம் பண்ணணும். குரூப் எல்லாமே போயிட்டாங்க. ஸோ ஒரே ஆளே பண்ணலாம், நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த சமோசா மூக்கா. அந்த ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே வந்து உங்களுக்கான அந்த வியூஸ், அந்த ரெகக்னேஷன் வந்து நம்ம யாருமே எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா நீங்க எந்த ஒரு இது வச்சாலும் அது பெருசாக ரீச் ஆகுமா அப்படின்றது தெரியாது. உங்களுக்கு இத்தனை எபிசோட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ரெகக்னேஷன் கிடைச்சிருக்கும்ல, எந்த எபிசோட் வந்து உங்களுக்கு மறக்க முடியாதது. ஸோ அதுலேருந்து உங்களுடைய இந்த ஃபாலோவர்ஸும் சரி, உங்களை நிறைய பேர் ரெகக்னைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்றது, இல்லை உங்களுக்கு ஒரு பூஸ்ட் ஆலிக்ஸ் வாட்டவர். ஒரு சாங் ஒன்று பண்ணியிருந்தேன் ஆக்சுவலி. ஒரு சின்ன பையன் வந்து பேசின மாதிரி, அப்பா அந்த பாட்டெல்லாம் வைக்காதீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ ஒரு நம்ம இளையராஜா சார் சாங் தான், அந்த சாங் தான் வந்து ஒரு ப்ளே பண்ணியிருப்பான். 13 வயசுல அவனுக்கு ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகிற மாதிரி இருக்கும். 25 yearsல ராஜா சார் சாங் வந்து அவனுக்கு எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஒரு ஃபீல் ஆஃப்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பண்ணேன். அந்த வீடியோ நான் எடுத்து வச்சு ஒரு 1 week என் ஃபோன்லேயே இருந்துச்சு. கண்டென்ட் போட்டுட்டு இருக்கோமே, இந்த வீடியோ போடலாமா அப்படின்னு. அன்னைக்கு வீடியோ எதுவுமே இல்லை. ஸோ ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் பண்ணியாச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 2 hours 1 million. ஆல்மோஸ்ட் அது இப்போ ஒரு 13 million நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோ தான் எனக்கு ரொம்ப மறக்க முடியாத வீடியோ, என்ன மக்கள் கிட்ட கூட்டிட்டு போன வீடியோ அப்படின்னு சொல்லலாம். அதுதான் கொஞ்சம் ஹையஸ்ட் ஸ்டேஜ். சூப்பர். ஏன்னா சும்மா ஒரு பேச்சு வாக்கில் நம்ம எல்லாருமே சொல்லிடுவோம் பொம்பளை கிட்ட போடுறாங்க அப்படின்னு. பொம்பளை கிட்ட போடுறது எவ்வளவு கஷ்டம்ன்றது உங்களை பார்த்த பிறகு எனக்கு புரியுது. லேடி கிட்ட போடுறது கஷ்டமா இல்லையான்னு என்ன கேள்வி. 26 வருஷமா லேடி கிட்ட நான் தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்க சொல்லுங்க, லேடி கிட்ட போடும்போது நமக்கு நெகட்டிவ் ரிமார்க்ஸ் தான் வந்ததா? எதாவது யோசிச்சிருக்கீங்களா? என்ன இது நம்மள எப்படி சொல்லுங்க. சொல்லுங்க. ஆக்சுவலி வந்து எனக்கு நிறைய பேர் என்னோட கமெண்ட்ஸை சொல்லுவாங்க, நோ ஹேட்டர்ஸ், நோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அப்படின்னு. ஏன் அப்படின்னா ஸ்டார்டிங் சும்மா நார்மலாக பண்ணது, அது ரொட்டீனாக பண்ண ஆரம்பிக்கிறப்போ அந்த கஷ்டம் என்னன்னு தெரிஞ்சிச்சு. ஒரு பிளவுஸ் எடுத்து போட்டுட்டு அந்த வீடியோ முடிச்சுட்டு அந்த பிளவுஸை கட்டுறப்போ ஒரு அப்போ உணர்ந்தேன் ஒவ்வொரு விமன்ஸ்க்கும் அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எவ்ரிடே அது அம்மா தான் எனக்கு சாரி கட்டுறது, வாட் எவர் எல்லாமே, மேக்கப் பண்ணுறதா இருக்கட்டும், ஏதாவது ஸ்வெல்ஸ் ஏதாவது போடுறது எல்லாமே. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் கூட இருந்து ஒரு கேரக்டருக்குமே சாரி கட்டி, அது நெகட்டிவ்னு எதுவுமே கிடையாது. அம்மா ஃபுல் சப்போர்ட். ஸோ இது ஒரு ஃபேமிலிக்குள்ள நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணதா. ரியாலிட்டியா போகலாம், எல்லாருக்குமே நம்ம சும்மா வெளியே இருக்கிறத பண்ணாம வீட்டுக்குள்ள போகலாம். ஒவ்வொருத்தர் வீட்டுக்குள்ள என்ன நடக்குது. இப்போ ஒரு வீட்டில் ஏதோ ஃபீவர் வந்துடும், ஒரு அக்கா தங்கச்சிக்கு அம்மா என்ன ரியாக்ட் பண்ணுவாங்க, கூட தம்பி இருப்பான் என்ன மாட்டி விடுவான். இந்த மாதிரி ஒருத்தர் வீட்டுக்குள்ள போய் ரியாலிட்டியா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு
ஸோ ஒரே ஆளா தனியா பண்ணதுதான் இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்து நிறுத்திருக்குன்னு நினைக்கிறேன். சூப்பர். அதுல மிகப்பெரிய சக்தி உங்களுக்கு உங்களுடைய நண்பர்கள். அடுத்த அவார்டு உங்களுக்கு தான் அப்படின்னு நம்ம ஹிண்ட் கூட கொடுக்கறதுக்கு முன்னாடியில இருந்து அந்த வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கிற உங்களுடைய அன்பான நண்பர்கள், அவங்களுக்கு இந்த தருணத்துல என்ன சொல்லணும்னு ஆசைப்படுவீங்க? ஆக்சுவலி ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்லலாம். ஏன்னா தனியாலாம் பண்ணலாம், ஆனா பின்னாடி ஒருத்தர் இருந்தா மட்டும்தான் பண்ண முடியும். நம்ம கேமரா முன்னாடி நின்று பண்ணலாம், ஆனா பின்னாடி நமக்கு நிறைய சப்போர்ட் இருக்கு. என் டீம் கிருஷ்ணன், ஆனந்த், பாலாஜி, திவாகர், மதன், இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ இவங்க ஃப்ரெண்ட்ஸ் பின்னாடி இருந்தா மட்டும்தான் நமக்கு ஒரு பெரிய சப்போர்ட். ட்ரூ. ஒன் மேன் ஆர்மிக்கு பின்னாடி பல ஆர்மி இருக்கு, அவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா. ஆமா, இதுக்கு தான் டிஜே சாம வைக்க அப்படின்னு கரெக்டாக சொல்லியிருக்காங்க. பட் தட் இஸ் ஃபார் யூ டிஜே சாம், யூ ஆர் அமேசிங். அண்ட் நிஜமா உங்களுக்கு நண்பர்கள் அப்படின்னா நம்மளுடைய முதல் ஃபேன். அந்த ஃபேன் இன்னி வரைக்கும் உங்களுக்காக மிகப்பெரிய சக்தியாக இருக்காங்கன்னு நினைக்கும் பொழுது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த அழகிய விருது உங்களுக்கு வழங்குவதற்காக I'm going to request Mr. Akash, the CCO of IVO, to please join us on stage. Award for the one-man show, ladies and gentlemen, to our dearest Samosa Moka. Please join us on stage. Requesting Bhavan to please join us. In the certificate and the medal. Thank you very much. வாழ்த்துக்கள். அந்த விருது உங்க கையில ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. தேங்க்யூக்கா, தேங்க்யூ ஸோ மச். சின்ன வயசுலேருந்து டிவிலேயே உங்களை பார்த்து சீரியஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், அர்ச்சனாக்கா என் பேர் கூப்பிட்டு போகிறாங்களா அப்படின்னு. அப்படி இருந்துச்சு. இந்த ஒரு மொமெண்ட் வந்து ரொம்ப மறக்க முடியாத ஒரு மொமெண்ட். மீன்ஸ் வெரி வெரி ஸ்பெஷல் டு மீ. நான் உங்களோட மிகப்பெரிய ஃபேன், ஒரு ஃபாலோவர். உங்களை பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். எனக்கு ஒன்னே ஒன்று ஒரு பெரிய ஆசை, லைவாகவே அந்த ரெண்டு கேரக்டர்ஸ் நீங்களே இந்த காமாட்சி மீனாட்சி மாதிரி ரெண்டு பேர் விருது வாங்கி போயிட்டு இருக்காரு சமோசா முக்க. போகும்போது காமாட்சி மீனாட்சி எப்படி பேசிப்பாங்க உங்க கையில அந்த விருது இருக்கும் பொழுது அப்படின்றத நாங்க பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். அந்த சர்டிபிகேட் மட்டும் நான் ஹோல்ட் பண்ணிக்கிறேன், நீங்க விருது கையில் பிடிச்சுக்கோங்க. ஆக்சுவலி காமாட்சி அண்ட் சிவகாமி கேரக்டர் வந்து அவர் இல்லைங்க. ஸோ ரெண்டு பேரும் ஒன் மேன் ஷோ. வாங்க. ஸோ காமாட்சி அண்ட் சிவகாமிக்குள்ள இருக்கிற கான்வர்சேஷன் சமோசா முக எடுத்துட்டு போறாரு. தி நேச்சுரல்ஸ் வழங்கும் சினி உலகம் டிஜிட்டல் அவார்ட். அடிய இந்த சமோசா முக இருக்காங்க, அவார்டு ஏதோ வாங்கிட்டு இருக்கிறானாமே. எம்மாடி, இங்க தாண்டி சுத்துனி கிடக்கும் டவுசர் போட்டுக்கணு. இப்பதான் பார்த்தேன் நான். அதை ஏதோ போய் மைக்கெல்லாம் பிடிச்சி பேசின்னு இருக்குது. இந்த அர்ச்சனா பொண்ணு இருக்குமே, நல்லா சூப்பரா சாரி கட்டுண்டி. ஒரு எபிசோட்லயும் பார்த்துருக்குறேன். எம்மா ஒரு சாரி கூட கிடைக்க மாட்டுது, அவ்வளோ அழகா கட்டுவா. அந்த பொண்ணு இவன் பேரை கூப்பிடுதுடி. எம்மா சந்தோஷமாகுது. நம்ம ஏரியாட்ட சுத்திட்டு இருந்த பையன் அவார்டு வாங்குதுடி. எம்மா எனக்கு ஒரே சந்தோஷம். ஏன் தெரியுமா, அந்த பையன் என் ஊட்டால தாண்டி சுத்திட்டு இருக்கோம். திடீர்னு அந்த ஸ்டேஜ்ல பாக்குறப்போ எம்மா நம்ம வீட்டால அந்த பையனா அது அங்க போயிட்டு நல்லா ஜோராகுது. நல்லா சொக்கா போட்டு போய்க்கிறான். ஜிக்கு 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 ஜிக்குன்னு கருப்பு கலர் சட்டை. எங்கன்னா ஒரு நல்ல ஃபங்க்ஷனுக்கு போற ஒரு கலராக போட்டு போனா கருப்பு கலர் போட்டு போய்க்கிறான் அவன். எம்மாடி, ஆனா நல்லா இருக்குதுடி. ரொம்ப சந்தோஷமா இருக்குது அவன் அவார்டு வாங்கினது. தேங்க்யூ ஸோ மச். சட்டதான் கருப்பு, மனசு வெள்ளை. முடிச்சிடறேன் டிஜே. சட்டை தான் கருப்பு, மனசு வெள்ளை அப்படின்றத இந்த இடத்துல நம்ம சொல்லிக்கணும்.
ப்ரோ ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா நீங்கள் கேட்ட உடனே ரொம்ப சூப்பராக ப்ளே பண்ணீங்க. எனக்கு லாஸ்ட்டாக ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். இப்போ இன்ஸ்டாகிராம் வந்து நிறைய பேருக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நிறைய சூப்பர் ஸ்டார்ஸ் வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் எல்லாருமே உடனே மெசேஜ் பண்ணிடுறாங்க கண்டென்ட் நல்லா இருக்கு அப்படின்னா. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து கண்டென்ட் கிரியேட் பண்ணுறவங்கள வந்து இங்கே இருக்கிற சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு அப்ரிஷியேஷன் தான் எதை சொல்லுவீங்க? ஆக்சுவலி எனக்கு வந்து நிறையா பேர் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியில் வாட் எவர் நம்ம பார்த்துட்டா கற்றுக்கோங்க, இந்த லெவலில் இருக்கிறவங்க என் வீடியோக்கு லைக் போடுறப்பவே எனக்கு அது ஒரு பெரிய சக்ஸஸாக இருக்கும். சீரியஸாக. ஏன்னா நம்ம எங்கேயோ இருந்த ஒரு இடத்துல இல்லக்கா இது நீங்க அங்க இருக்கீங்க, அந்த விருது உங்க கையில இருக்கு. கண்டிப்பா நீங்க அந்த இடத்துல இருக்கீங்க. யூ ஆர் கிரியேட்டர். உங்களை மாதிரி ஒரு டிஜிட்டல் கிரியேட்டர் கூட இந்த மேடை ஷேர் பண்றதுல எங்களுக்கு எவ்வளவு பெருமை அப்படின்றது வார்த்தைகளால சொல்லவே முடியாது. we love you so much நந்தா. we love you. எங்க சமோசா முக்கா டுகெதர் எல்லாரும் சேர்த்து சொல்லலாம். we love you டா. சமோசா முக்கா சொல்லுங்க. ரெடி 1 2 3 we love you டா. சமோசா முக்கா. சந்தோஷமா சொல்லுங்க. ரெடி 1 2 3 we love you டா. சமோசா முக்கா. ஆமா சமோசா முக்கா. we love you டா. லவ் யூக்கா. ஐயோ தேங்க்யூ கடா. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் பெரிய வாழ்த்துக்கள் உங்களுக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும். அம்மாக்கு ஸ்பெஷலாக வணக்கம் சொன்னேன்னு சொல்லுங்க. நன்றி நன்றி. தேங்க்யூ. ஓகே